இந்த செஷனுடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திராவிடியன் மூவ்மெண்ட். இது ஏன் தொடங்கப்பட்டது, எதனால தொடங்கப்பட்டதுன்னு டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். த நான் பிராமின் மூவ்மெண்ட். செகண்ட் இஸ் த ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த நான் பிராமின் மூவ்மெண்டால உண்டாக்கப்பட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு, அவங்க என்னெல்லாம் பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க, அது எந்த அளவுக்கு சீர்திருத்தங்கள்லாம் மாறிச்சுன்றத டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் இஸ் த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ப்ரோக்ராம் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ரைட்ஸ் ஆஃப் த திராவிடியன் மூவ்மெண்ட். நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல திராவிடியன் மூவ்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணுது. அது என்னது அப்படின்றத பார்ப்போம். The Dravidian movement emerged as a defense of non-Brahmins against Brahmins dominance. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் சமூகத்துல நிறைய பிராமன் டாமினன்ஸ் அதிகமா இருந்திருக்கு. சோ அதுக்கு அகெயின்ஸ்டா தான் இந்த திராவிடியன் மூவ்மெண்ட் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா வருது ஆஃப் நான் பிராமின்ஸா. This organization, the Madras Non-Brahmin Association, was founded in 1909 to help the non-Brahmin students. நான்-பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா அவங்க எல்லாம் வெளி இடங்கள்ல இருந்தெல்லாம் சென்னைக்கு மெட்ராஸ்க்கு படிக்க வரும்போது அவங்க தங்கறதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்னும் போது அந்த நான்-பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் த மெட்ராஸ் நான்-பிராமின் அசோசியேஷன். In 1912, C. Natesanar, a medical doctor, founded the Madras United League and later renamed as Madras Dravidian Association to support Dravidian uplift. 1912 C. Natesanar, a medical doctor, he founds out the organization called as the Madras United League. இது லேட்டரா என்ன பேர் ஆகுது, லேட்டரா என்னமா உருவம் மாறுது, மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷனா உருவெடுக்குது. This organization focused on educating and supporting the non-Brahmin graduates and conducting regular meetings to share their grievances. இந்த ஆர்கனைசேஷன் எதுக்கு, அந்த காலத்துல வெறும் பிராமின்ஸ் தான் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு சமூகமா இருந்த போது இல்ல நான் பிராமின்ஸையும் படிக்க வைக்கலாம், அவங்களும் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணி நிறைய நான் பிராமின் கிராஜுவேட்ஸ இந்த ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் தே கண்டக்டட் அ ரெகுலர் மீட்டிங், அவங்களோட நீட்ஸ் என்னெல்லாம் கஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. Meanwhile, Natesanar founded a hostel called as the Dravidian Home at Triplicane, Madras in July 1916 to address lack of hostels for non-Brahmin students which hindered their educational development. Hostels இல்லாததால கஷ்டப்படுவாங்க, அதனால மேற்படிப்பு படிக்க வர மாட்டாங்க இல்லையா. சோ அதை ஸ்டாப் பண்றதுக்காகவே Natesanar founded a hostel called as Dravidian Home at Triplicane, Madras in July 1916 to address the lack of hostels for non-Brahmin students. This was a home, had a literary society for benefits of non-Brahmin students. வெறும் non-Brahmin students ஓட educationக்காகவே இந்த hostel கட்டப்பட்டது. South Indian Liberal Federation and the Justice Party. On 20th November 1916, around 30 prominent non-Brahmin leaders, including Dr. C. Natesanar, Sir Pitti Tyagarayar, T.M. Nair, and Alamelu Mangai Tayarammal, came together to form the South Indian Liberal ஃபெடரேஷன் SILF. இது நம்ம லாஸ்ட் லெசன்லயே ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷனா பார்த்தோம் இல்லையா. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இவங்க தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறுறாங்க. அப்புறம் காங்கிரஸ்க்கு பதிலா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க இல்லையா. சோ இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் எப்படி இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, on 20th November 1916 30 நான் ப்ராமினன்ட் பிராமின் லீடர்ஸ் கேதர் ஆறாங்க. அவங்கதான் இந்த சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷனை ஃபார்ம் பண்றாங்க. அதுல முக்கியமான பிரமுகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் சி நடேசனார், சர் பிட்டி தியாகராயர் அண்ட் TM நாயர் and also அலமேலு மங்கை தாயாரம்மாள். At a meeting held in Victoria Public Hall, the Non-Brahmin Manifesto was released in
1916 Victoria Public Hall மெட்ராஸ்ல நடந்த மீட்டிங்ல ஒரு மேனிஃபெஸ்டோவும் they released. The manifesto articulated the voice of non-Brahmin communities. அந்த மேனிஃபெஸ்டோ தான் நான் பிராமின் கம்யூனிட்டிஸோட ஒரு வாய்ஸா ஒரு குரலா பிரதிபலிக்குது. என்னெல்லாம் இருந்தது? The association started publishing in the association வந்து they started publishing 3 newspapers. 3 newspapers வந்து தொடங்குறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா Dravidian in Tamil, Justice in English and Andhra Prasika in Telugu. என்னெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க? Dravidian in Tamil, Justice in English and Andhra Prasika in Telugu to propagate the ideals of the party. The first election under Montague-Chelmsford reforms was held in 1920 after introduction of diarchy form of government in provinces. First election under Montague-Chelmsford reforms it was held in 1920 after the introduction of diarchy form of government in provinces. Correct? Diarchy form of governments வந்ததுக்கு அப்புறமா தான் first election நடக்குது. அப்போ என்ன படிச்சோம் நம்ம லாஸ்ட் லெசன்ல? ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒன் பிகாஸ் காங்கிரஸ் கேபினெட் வந்து என்ன பண்ணாங்க? புறக்கணிச்சாங்க இல்லையா? So Justice Party won the election and formed the first ever Indian cabinet in Madras. A. Subbarayalu became the Chief Minister of Madras Presidency and party formed government during 1920 to 23 and 1923 to 26. Context of Congress Party boycotting legislature, Justice Party continued to remain in office till 1937 elections held. 1937 elections வரைக்குமே Justice Party தான் வந்து கவர்மெண்டா இருந்திருக்காங்க because Congress Party boycott பண்ணிட்டே இருந்தது. 1937 elections, Indian National Congress (INC) contested elections for first time and trounced the Justice Party. Justice Party தோக்கடிச்சிடுறாங்க Indian National Congress when they first time அவங்க வந்து என்ன பண்றாங்க? எலெக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது in 1937. Programs and activities. இந்த ஃபெடரேஷன் உடைய programs and activities என்ன? Justice Party உடைய fountain head of non-Brahmin movement in country. Justice Party தான் the very first head of the non-Brahmin movement in the country. Second, Justice Party government widened the education and employment opportunity for majority of population and created for space for them in political sphere. Justice Party தான் education and employment opportunities எல்லாம் நிறைய கொண்டு வராங்க. நம்ம இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக எழுதுறோம் இல்லையா? அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது கூட Justice Party தான் for majority of the population and மத்த மக்களும் வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்பியரை கொண்டு வந்ததும் Justice Party தான் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். They removed the legal hindrances restricting the intercaste marriages and broke barriers that prevented depressed class from use of public wells and tanks. என்ன பண்றாங்க? ஒரு தண்ணி கூட வந்து பப்ளிக் டேங்க்ல இருந்து எடுத்து குடிக்க கூடாது, அப்புறம் இந்த இடங்களுக்கு எல்லாம் போக கூடாது, இன்டர்காஸ்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்க கூடாதுன்ற அந்த லீகல் ஹிண்ட்ரன்சஸ் எல்லாம் முதல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் தூக்கி விடுது. அவங்கதான் வந்து அதை எல்லாமே ரிமூவ் பண்ணி எல்லாருக்கும் எல்லாமே பொது சொத்து அப்படின்ற மாதிரி ஆக்குறாங்க. Government ordered public schools to accommodate children of depressed classes. இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்தது. பப்ளிக் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸஸோட குழந்தைகளும் படிக்க வைக்கிறதுக்கு அவங்க ஆர்டர் பண்றாங்க. Hostels were established for students belonging to this social group in 1923. Meantime, Madras legislature under Justice Party government first to approve participation of women in electoral politics in 1921. Meanwhile, என்ன ஆகுது? Madras legislature தான் the first under Justice Party government to approve participation of women in electoral politics in 1921. விமெனும் வந்து ஓட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ரூலையும் கொண்டு வந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான்.
resolution created space for women and facilitated Muthulakshmi Ammayar to become the first women legislator in India in 1926. இந்த ரூலை கொண்டு வந்ததால்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அம்மையார் வந்து she becomes the first women legislature, first women MLA-வா மாறுறாங்க in India in 1926. Justice Party worked towards legislating provinces for communal representation, reservation for various communities. They worked towards the legislating provisions for communal representation and reservation for various communities. முதல்ல இந்தியால reservations கொண்டு வந்தது யாரு? நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். ஏன்னா அந்த ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வந்து மக்களை திரட்டினாதான் அந்த சமூக மக்கள்களும் முன்னேறுவாங்க அப்படின்னு அப்பவே ஜஸ்டிஸ் பார்ட்டி முன்னோடியா இருந்திருக்கு. 2 communal government orders were passed from 16 September 1921 and 15th August 1922 was passed to ensure equitable distribution in appointments among various castes and communities as a part of achieving social justice. ஒரு நாடு முன்னேறணும்னா எல்லா சமூக மக்களும் ஒன்னா இருக்கணும். கரெக்டா? எல்லாருமே வந்து எக்கனாமிக்கலாவும் ஒன்னா இருக்கணும், படிப்புலயும் ஒன்னா இருக்கணும், முன்னேறிய சமூகங்களா மாறணும். அதுக்காக தான் இந்த ரிசர்வேஷன் கொண்டு வரப்படுது. கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸும் நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி பாஸ் பண்றாங்க. The rule established staff selection board in 1924 for selection of government officials and encouraged all communities to share administrative powers. நான் முன்னமே சொன்ன மாதிரி இவங்க தான் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு. நம்ம இப்ப குரூப் 1 எக்ஸாம்ஸ், குரூப் 2 எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கேள்விப்படுறோம் இல்லையா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், அதெல்லாம் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். அண்ட் அவங்க என்ன பண்றாங்க, எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் அதை ஓபன் பண்ணி விடுறாங்க. அப்பதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸும் ஷேர் ஆகும் அப்படின்ட்டு. 1929, Government of British India adopted a pattern and established the Public Service Commission. In 1929, Government of British India adopted a pattern. இவங்க கிட்டலேருந்து அடாப்ட் பண்ணிட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அது ஆல் இண்டியா கவர்மெண்ட்டுக்காக. Justice Party concentrated on reforms in religious institution. இவங்க வந்து சோஷியல் மட்டும் இல்லாம ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணும்ன்றத ஃபோக்கஸ் பண்றாங்க. They introduced Hindu Religious Endowment HRE Act in 1926 and enabled any individual, irrespective of their caste affiliation, to become a member of the temple committee and govern resources of religious institutions. HRE Hindu Religious Endowment அப்படின்ற ஒரு ஆக்ட் கொண்டு வந்து இந்த ரூல் படி என்ன பண்றாங்கன்னா, ஒரு டெம்பிள் கமிட்டியில இந்த காஸ்ட் சேர்ந்த மக்கள் தான் இருக்கணும் அப்படின்றத மாத்தி யார் வேணாலும் அந்த கமிட்டியில இருக்கலாம், அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து கவர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூலையும் கொண்டு வராங்க. Recap of this session is, first என்ன பார்த்தோம், Dravidian Movement அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா அதுலேருந்து உருவெடுத்து வந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, அவங்க அதை பத்தி பார்த்தோம். சுவாமிநாதன் கவர்மெண்ட் அதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. TM நாயர் இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. அண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்னல்ல, அவங்க என்னென்ன மாறுதல்களை கொண்டு வந்தாங்க, ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கே வந்து ஒரு முன்னுதாரணமா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் வந்து திகழ்ந்திருக்கு. அப்படிப்பட்டவங்க என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செயல்முறைக்கு கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் இன் டீட்டெயில்டா படிச்சோம் இல்லையா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம்.
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.